வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பருப்பு ரசம் அப்புறம் வாழைக்காய் மசாலா கறி ரெண்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். எப்பயும் போல ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கையில கசக்கி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல புளி தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் ரசப்பொடியை சேர்த்துருவோம். நல்ல ஒரே ஒரு கொதி வரட்டும். எப்பயுமே ரசம் வந்து சிம்ல வைங்க, அப்பதான் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா இருக்கும். ஸோ ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துலாம். பாருங்க, வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, காரம் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இதுல தேங்காய் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளே இந்த பக்கம் பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம், அதை நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. புளி தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பருப்பு ஜலத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா நுரைச்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடுகு, இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல வாழைக்காய், அதையும் சேர்த்துடலாம். நாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். வாழைக்காய் வேகட்டும். இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக இல்ப கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம் மட்டும் தாளிச்சா போதும். சீரகம், ரசத்தில் சேர்த்துருவோம். மிளகாய், கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரசம் வந்து ரெடி. கொஞ்சமாக வந்து கடா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை போட்டால் போதும், அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு ரசம் ரெடி. இந்த பக்கம் வாழைக்காய் கறியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இங்கே வாழைக்காய் கறியும் ரெடி ஆயிருக்கும். அவ்வளோதான், நல்லா சேர்ந்து வந்துருக்கு. வெந்திருக்கும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? வாழைக்காயும் நல்லா வெந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிள் சமையல் பருப்பு ரசம் வாழைக்காய் மசாலா கறி. இந்த வாழைக்காய் மசாலா கறி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.